ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2029வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் 10 6 திருமொழிகள் வரை உண்டான பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்று 7ஆம் திருமொழியின் முதல் பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் திருமொழியிலே எம்பெருமானிடம் ஈடுபடாத அவயவங்கள், நாம் எந்த அவயவங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் அவயவங்களே இல்லை அல்ல என்று இந்த திருமொழி முழுக்க பறக்க சொல்லுகிறார். எம்பெருமான் நமக்கு இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாம் கொடுத்ததெல்லாம் அவனிடம் ஈடுபடுவதற்காகவே. கைகள் அவனை கூப்பி தொழுவதற்காக, கண்கள் அவனுடைய அழகை பார்த்து 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 ரசிப்பதற்காக, வாய் அவனுடைய புகழை பாடுவதற்காக என்று இப்படியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படி செய்யாத எம்பெருமானிடம் ஈடுபடாத எம்பெருமானிடம் அந்த எதற்காக இந்த அவயவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டனவோ அந்த எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்காகவே அவை கொடுக்கப்பட்டன. அந்த செயலில் ஈடுபடாத அவயவங்கள், அந்த உறுப்புகள் எல்லாம் உறுப்புகளே அல்ல என்பதுதான் இந்த திருமொழியின் கருத்து. அதிலே இன்றைக்கு முதல் பாசுரம். இந்த முதல் பாட்டிலே எம்பெருமானை சேவிக்காதவர்களுடைய கண்கள் ஒரு நாளும் பயனுடைய கண்கள் ஆக மாட்டாது என்று கூறுகிறார். நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை. நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை. பூண் ஆர மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே. பூணார் மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே. நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை. பூணார் மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே. பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு, நீண்ட வாசுகி என்ற பாம்பை கடைகயிறாகச் சுற்றி, நெடுவரை நட்டு பெரிய மந்தரமலையை மத்தாக நாட்டி, ஆழ்கடலை பேணான் கடைந்து ஆழமான பால் கடலை, இது நமது படுக்கை அல்லவா, பார்க்கடலில் தானே எம்பெருமான் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான், சாய்ந்து கொண்டிருக்கிறான் அனந்தனின் மேலே, அது நமக்கு படுக்கை அல்லவா என்று கருதாமல் கடைந்து அமுதத்தை வெளிப்படுத்தி அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை. அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தடித்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழ்ந்த எம்பெருமானாய். நீள்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெம்மானை. பூணார் மார்வனை விரும்பி பூண்ட மாலையை அணிந்த மார்பினாய். புள்ளூரும் பொன்மலையை, புல் ஊரும் பொன்மலை, கருடனை மேலே ஏறி நடத்தக்கூடிய பொன்மலை போன்று காண்பதற்கினிய எம்பெருமானை. புல் கருடன் மேல் புல் ஊரும் என்றால் நடத்துதல் என்று பொருள். அப்படி கருடன் மேல் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் பொன்மலை மாதிரி இருக்கிறானாம். அவ்வளவு தேஜஸோடு இருக்கிறான். புல்லூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே. வழிபட பெறாதவருடைய கண்களால் பார்த்து அனுபவிக்காதவருடைய கண்கள் ஒரு நாளும் பயனுள்ள கண்களாக கருதப்பட மாட்டா. காணாதார் கண் என்றும் கண் அல்ல கண்டாமே. கண்டாமே என்றால் இதை நாம் அறிவோம்,
பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், ஏற்கனவே நாம் அறிவோம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். நீண்ட வாசுகி என்னும் நாகத்தை கயிறாகச் சுற்றி பெரிய மந்திரமலையை மத்தாக நாட்டி ஆழமான பார்க்கடலை இது நமக்கு படுக்கை அல்லவா என்று கருதாமல், இது கடையும் போது குறைந்தபட்சம் கடைந்து முடியும் வரையாவது நமக்கு படுக்கை இல்லாமல் போயிற்றே என்று எண்ணாமல் பேணாமல் கடைவதற்கும் இவனேதான் கடைந்தான். தேவர்கள் அசுரர்களை ஒரு பக்கம் என்றாலும் கூட எம்பெருமானே 2 பக்கம் இருந்து கடைந்ததாகத்தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். கடைந்து கீழே தாங்கி மத்திரமலையை தாங்கியதும் எம்பெருமான் தான். ஆக அப்படி பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து அதனை தேவருக்கு தந்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து அதனால் திருவுள்ளம் முகந்த எம்பெருமானும், விரும்பி பூண்ட மாலைகளை அணிந்த திருமார்வை உடையவனும், பெரிய திருவடியை ஏறி செலுத்துகின்ற பொன்மலை போன்றவனுமான எம்பெருமானை சேவிக்க பெறாதவருடைய கண்களானவை ஒரு நாளும் பயனுடைய கண்களே அல்ல. இதை நாம் நன்கு அறிவோம் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய தெளிந்த கருத்தாகும். துர்வாச முனிவரின் சாபத்தினால் செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டான் இந்திரன். அத்துடன் தேவர்களுடைய பட்டணமெல்லாம் பொலிவு இழந்து விட்டது. அப்போது அப்படி செல்வமெல்லாம் இழந்த இந்திரன் தேவர்களோடு வந்து எம்பெருமானை சரணடைய அவனுக்கு அருள் செய்து மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் மகாநாகத்தை கடைகயிறாக பூட்டி திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தருளே திருவுள்ள முகந்தவனும், முத்துவடங்கள் அணிந்த திருமார்வை உடையவனும், ஒரு பொன்மலை மேலே மற்றொரு பொன்மலை இருந்தது போல பெரிய திருவழியின் தோளின் மேலே எழுந்தருளி இருப்பவனுமான எம்பெருமானை சேவிக்க பெறாதவருடைய கண்களே அல்ல, புண்களே என்கிறார் ஆழ்வார். பேணான் கடைந்து திருப்பார்க்கடல் நம்முடைய படுக்கை தலமாயிற்றே, இதையா நாம் கடைவது என்று நினைக்காமல் தன்னை அடைந்தவர்களுக்கு வேண்டிய காரியம் செய்வதையே முக்கியமாக கொண்டு கடைந்தபடியை சொல்லுகிறது. அமுதம் கொண்டு உகந்த இந்திரன் வந்து சரணமடைந்தது பிரயோஜனாந்தாரத்துக்காகவே, அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக. பிரயோஜனாந்தரம் ஒரு பயன் கருதி என்பது பொருள். சுயநலத்துக்காக வந்து அடைந்தான் கூட இந்த அற்ப பலனுக்காக மற்றொரு தெய்வத்தை பணியாமல் நம்மை வந்து பழிந்தானே என்று அதையே மகா குணமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேராக கருதி காரியம் செய்து கொடுத்து மகிழ்ந்தான் எம்பெருமான். புள்ளூரும் பொன்மலையை திருவாய்மொழியிலே காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்று, பொன்மலையின் மேலே காளமேகம் படிந்தார் போலே என்று அனுபவித்தார் நம்மாழ்வார். அதுபோல இங்கு இந்த ஆழ்வாருடைய அனுபவமும் சிறப்பாக இருக்கிறது. பொன்மலை மேல் மற்றொரு பொன்மலை, எம்பெருமானை பொன்னுருவாக கொண்டு பேசுகிறார். நீலமேக திருவுருவை பொன்னிறமாக சொல்வது எப்படி என்றால், பொன்னின் நிறம் போன்ற நிறமுடையவளான பிராட்டியின் நித்திய சேர்த்தியாலே சம்ஸ்லேஷத்தாலே எம்பெருமானுடைய கரிய திருமேனியும் அப்படியே பொன்னிறமாக பெற்றது என்னலாம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்மலை, பொன் போல விரும்பத்தக்க மலை என்று கூட சொல்லலாம். காணாதார் கண் என்றும் கண்ணல்ல, கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்து கண்டார்தம் கண்ணென்ன கண்ணே என்றார் இளங்கோடிகளும் சிலப்பதிகாரத்திலே. அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்திற்கானது பார்க்கலாம். நீள்நாகம் சுற்றி மகாவேர் மேருவில் மந்திரமலை சுற்றிய பின்னும் வாசுகி நீளமாக இருந்ததுபடி, நீள்நாகம் நீண்ட நாகம் வாசுகி மந்திரமலையை சுற்றி 2 பக்கம் பிடித்து கொண்டார்கள். ஆனாலும் நீளம் அதிகமாக இருந்ததாம். அதனால்தான் நீள் நாகம் சுற்றி நெடுவரை நற்று அகலமான அடிச்சுற்றை உடையதாயிருக்கும் நீண்டிருக்கும் மேருமலை ஒருவரால் பெயர்த்தெடுத்து இடமாற்றம் செய்யப்பட முடியாதபடி அல்லவா இருக்கிறது.
அதனை கொண்டு வந்து பார்க்கடலில் இடம் முழுவதும் அடைத்து கொண்டு நன்கு கடைசி வரை பொருந்துமாறு நாட்டினான் எம்பெருமான். சரியாக அதை நிறுத்தி நெடுவரை நட்டினான். மத்தாக ஆழ்கடலை ஒன்றாலும் கலக்கி சேராக்க முடியாத பெரிய பொருளை, ஒன்றினாலும் கலக்கி சேராக்க முடியாத பெரிய பொருளை, பெரிய கடலை பேணான் கடைந்து இறப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவுவதற்கு எண்ணம் கொள்வானே அன்றி, அப்படி உதவும் போது பயன்படுத்தப்படுவது தன்னுடைய படுக்கையாகிய பார்க்கடலாகையால் தேவர்களுக்கு உதவ முற்படுவதால் தான் சில காலம் படுக்கை இல்லாமல் தடுமாற வேண்டிய நிலை வந்துவிடுமே என்பதை கூட அவன் பார்க்கவில்லை. அமுதம் கொண்டு உகந்த பிறர்க்கு உதவியவனாக தன்னை கருதாமல் தான் தன் சொந்த பயனை கருதி செய்பவனை போல உகந்தான் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. பெம்மானை இப்படி செய்வது தான் உடையானும் தேவர்கள் தன் உடைமையும் ஆகையாலே, உடையான் உடைமை என்ற அடிப்படையிலே என்கிறார். பூண் ஆர் மார்பனை ஆழ்வாருக்கு அமுதம் எம்பெருமான். புள்ளூரும் பொன்மலையை எல்லா அணிகலன்களையும் அணிந்தவனாய் பெரிய திருவடியில் தோளில் இருந்த இருப்பு ஒரு பொன்மலை மேலே மற்றொரு பொன்மலை இருந்தார் போல இருந்தது என்கிறார். காணாதார் கண் என்றும் கண்ணல்ல. இதற்கு முன்பு உலகத்தில் உள்ள பொருள்களை கண்டு பழகிய கண்கள் எல்லா காலத்திலும் கண் என்று சொல்லப்பட மாட்டாது. எம்பெருமானை பார்த்த கண்கள் மட்டும்தான் கண் என்று சொல்லப்படும் என்றது உட்கருத்து. காணாதார் கண் என்றும் கண் அல்ல, கண்டாமே. இந்த செய்தியை சொல்லுவதற்கு மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் தம்மோடு கூட்டிக் கொள்கிறார். எம்பெருமானை காணாத கண்கள் அல்ல, புண்களே என்று வசை கூறுகிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். நீழ்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டுகந்த பெம்மானை. நீழ்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டுகந்த பெம்மானை. பூணார் மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். எம்பெருமானிடம் ஈடுபடாத கண்களே அல்ல, அவை புண்கள் என்று கண்படைத்த பயன் நாம் அடைய வேண்டும் என்றால் எம்பெருமானை பார்க்க வேண்டும், எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை பார்க்கும்போது கண்ணிமைக்க கூடாது என்று சொல்கிறார் இளங்கோடிகள். கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டுமா? அப்படி அந்த கொடுத்த அவயவங்களை எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பாடலிலே ஆழ்வார். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாடலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். புள்ளூரும் பொன்மலை ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் ஆலிநாடன் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.